2026 எலெக்ஷனில் யார் தான்ப்பா வின் பண்ணா, யார் தான்ப்பா சிஎம் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். அந்த குழப்பம் ஃபுல்லாக தீந்துடும். நம்ம 2026 எலெக்ஷன்லேயே 3 கட்சிக்கு தான் போட்டியே. ஒன்று நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களோட திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க இந்த எலெக்ஷனில் 60 சீட் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஏடிஎம்கே கட்சி 49 சீட் வின் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் சூடுபிடிக்க காரணமாக வந்து நம்ம தளபதி விஜயனாவோட கட்சியான தவேகா 108 சீட் வின் பண்ணி முன்னிலையே இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் ரூல்ஸ் படி ஒரு கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 118 சீட்டு தேவை. அதில் நம்ம தளபதி விஜய் 108 சீட்டு வரைக்கும் முன்னிலை இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு 10 சீட்டு தேவை. ஸோ இந்த நிலையில் எந்த ஒரு கட்சிகிட்டையுமே அந்த ரூல்ஸ் படி 118 சீட்டு இல்லாதனால நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது பேர் தான் ஹங் அசம்பிள், அதாவது தொங்கு சட்டமன்றம்னுவாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தவேகா காங்கிரஸோட ஜாயின் பண்ணி காங்கிரஸில் இருக்கிற 5 சீட்டு நம்ம தவேகிட்ட இருக்கிற 108 சீட்டுன்னு சொல்லி சேர்த்து 112 சீட்டு அப்போ முன்னிலையில் இருக்காங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நாளாகவே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சு 2026 நின்று ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தவேகா பேலன்ஸ் இருக்கிற 6 சீட்டையும் ஏற்று நம்ம 2026 சிஎம் ஆயிடுவார் விஜய் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இது உங்களுக்கு சொன்னதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.